வெல்கம் டு காலிஸ் கிச்சன். இப்போ வெண்டைக்காய் புளிக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து பொரிஞ்சதும் கீறி வச்ச ஒரு பச்சை மிளகாய், தோல் உரித்து வெட்டி வச்ச 10 வெங்காயம், சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக செவந்து வர்றது வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக செவந்து வந்ததும் நல்லா தொடச்சிட்டு க்ளீன் பண்ணி வெட்டி வச்சுருக்கிற ஒரு 300 கிராம் அளவுக்கான வெண்டைக்காயை சேர்த்துடலாம். இப்போ தாளித்த வெங்காயமும் வெண்டைக்காயும் மிக்ஸ் ஆகி வர்றது மாதிரி நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடலாம். இதை அடிக்கடி கலந்து விட்டுக்கலாம். ஒரு 1/4 பாகம் காய் வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடலாம். சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அடிக்கடி இதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி அல்சர் இருக்கிறவங்களும் அடிக்கடி சாப்பிட்டு வரலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அந்த மிளகாத்தூள் லைட்டாக அந்த எண்ணெயிலேயே வெந்து வரட்டும். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக விடலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடி எடுத்துகிட்டு பார்க்கலாம். பாருங்கள், எப்படி அந்த புளி தண்ணியில் வெண்டைக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு 90% வெந்துருச்சு. இனி மூடி போட வேணாம். ஓப்பனில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக விடலாம். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி சூப்பராக வெந்து வந்திருக்கு. அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான வெண்டைக்காய் புளிக்கறி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.